கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 18:14. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தைன்னா உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்கிட்ட படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது சொல்லி உங்களை உயர்த்தி பேசுகிறீங்கள, உங்களை பார்த்து விடுறாரு. உங்களை தாழ்த்துங்க. உங்களை சுற்றி பிரச்சனை இருக்குது, அது என்னால் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது முடிய மாட்டேங்குது. சமாதானம் இல்லாமல், ஒரு ஆறுதல் இல்லாமல், எல்லாமே இருந்தும் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கி அதுக்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. உன்னை தாழ்த்து, இது எல்லாமே மாறும்னு சொல்கிறாரு. உன்னை தாழ்த்து, உன்னை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. பைபிளில் நேபுகாத்நேசர்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எல்லாத்தையுமே எல்லா யுத்தத்துலேயும் ஜெயித்து வெற்றி பெற்றார். அந்த ராஜாக்குள்ளே பெருமை வந்துடுச்சு. அந்த ராஜாவோட முடிவு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே இடத்துல தான் தானியேல் அடிமையாக போனார். தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதே இடத்துல தானியேலை கர்த்தர் உயர்த்தினார், ஒரு பெரிய பதவியில் கொண்டு வந்தார். உங்களுக்கும் பார்த்து சொல்றார், உன்னை தாழ்த்து நான் உன்னை உயர்த்துவேன். என்னால் முடியும்னு நீ பெருமை பாராட்டாத, உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களை தாழ்த்துங்க, நிச்சயமாக அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.